ஓகே. ஸோ, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஏற்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎஃப்டி கால்குலேஷன் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஹெச்பிசியும் சரி, அது மாரி வந்து ஆ பெர்சனல் கம்ப்யூட்டர்லயும் பார்த்தோம் அப்டின்னா வந்து, நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ, ஏன்னா டிஎஃப்டி ஃபைல்ஸ் வந்து ஒரு டைமும் வந்து கால்குலேட் ஆக அது வந்து பெருசாயிட்டே போகும். ஸோ, இதில வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்டின்னா வந்து, உங்களுடைய அவுட் ஃபைல் இருக்கு இல்லையா? அவுட் ஃபைல் மட்டும் தான் நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ்க்கு தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கால்குலேஷன் பண்றதுக்காக என்ன பண்ணோம் அப்டின்னா வந்து டிஎஃப்டில முக்கியமா குவாண்டம் எக்ஸ்பிரசிவா இருக்கட்டும், இல்ல காஷியனா இருக்கட்டும் என்ன ஆகும்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அந்த ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாண்டம் எக்ஸ்பிரஷன்ல கிரியேட் ஆகும். இந்த அவுட் டயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷன் பண்ணக்கூடிய அ பேக்கிரவுண்ட் கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது அதோட பொட்டென்ஷியல்ஸ், அதோடைய பேக்கப் பொசிஷன்ஸ், வேவ் ஃபங்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து அது சேவ் பண்ணும். சரிங்களா? இந்த ஃபோல்டரோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கால்குலேஷனுக்கும் ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தகுந்த மாரியும் நம்ம என்ன கால்குலேஷன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாரி அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து நான் கால்குலேஷன் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுல்லா அந்த ஒரு ஃபோல்டரோட சைஸ் மட்டுமே 1 ஜிபி, 2 ஜிபி அது மாரி போகும். ஸோ, சின்ன கால்குலேஷன் இருந்துச்சுன்னா, மினிமம் ஒரு 500 எம்பிக்கு மேல தான் இருக்கும். ஸோ, அப்படி வந்து அது மாரி கன்சியூம் ஆயிட்டே போயிட்டே இருக்கன்னு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நெறைய ஹெச்பிசி உடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்பமா நம்மளுக்கு அடிபடும். இது வந்து நம்ம விண்டோஸ்ல பண்ணாலும் அதே தான். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லா கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த அவுட்டயர் ஃபோல்டர நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா என்னன்னா, இந்த அவுட்டயர் ஃபைல்ல டெலீட் பண்றதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்பியும் வேற எந்த கால்குலேஷன்ஸும் ஃபர்தரா நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? நீங்க எல்லாம் ஒர்க்லாம் நீங்க டிஎஃப்டிலாம் பண்ணி முடிச்சு நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபைல்ஸ் உடைய அவுட்டயர் உங்களுக்கு தேவை இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கால்குலேஷன்ஸ் எதுவும் பண்ண போறதில்ல அந்த சிஸ்டம்ல அப்படின்னா, நீங்க அந்த அவுட்டயர் ஃபைல நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இது டெலீட் பண்றதுனால நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து சேவ் ஆகும். அது கம்ப்யூட்டரா இருக்கட்டும், ஹெச்பிசியா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ நான் வந்து ஆக்சுவலா ஹெச்பிசில தான் நான் வந்து டிஎஃப்டி கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். குவாண்டம் எக்ஸ்பிரஸோ வச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு நானு இது ஏற்கனவே ரெக்கார்டட் வீடியோ தான். ஸ்க்ரீன்ல காமிக்கிறது. ஸோ இது வந்து என்னுடைய ஆஃபீஸ் பிசில பண்ணது. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு டெலிட் பண்றது எப்படி அப்படிங்கிறது நான் நார்மலா வந்து ஜெமினில போய் கேட்டு பார்த்தேன். சரிங்களா? ஸோ ஐ வாண்ட் டூ டெலீட் அ ஃபோல்டர் கால்ட் அவுட் ஹியர் விச் இஸ் நெஸ்டட் இன் ஈச் ஃபோல்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா, நான் வந்து ஒரு கால்குலேஷன்ஸும் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியேட்டுக்கும் தனித்தனி அவுட் ஹியர் கிரியேட் ஆயிருக்கும். நீங்க ஒரு அவுட் ஹியரா கிளிக் பண்ணி டெலிட் பண்றதுக்கு டைம் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகம். சரிங்களா? அட்லீஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் காமிப்பேன் இந்த வீடியோல. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ டோட்டலா 7 சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த 7 சிஸ்டம்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பன் பிளேஸஸ்ல நம்ம இன்டர்மீடியேட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு கார்பன் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம்லயும் ஒரு 10 கார்பன் பிளேஸஸ் இருக்கு. அந்த 10 கார்பன்லயும் பார்த்தீங்கன்னா, அதுவே 70 வந்துருச்சா? அந்த 70லயும் பார்த்தீங்கன்னா, 3 இன்டர்மீடியேட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்ப 3 நம்ம இன்டர்மீடியேட் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, 7, 3, 21. ஸோ 210 அவுட் டயர் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப நான் ஒண்ணொண்ணா நான் கிளிக் பண்ணி 200 அவுட் ஃபைல்ஸ நான் டெலிட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாரி ஹெச்பிசி ஏதாச்சு பெர்சனல் கம்ப்யூட்டர்லயோ இல்ல டிஎஃப்டி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி கேட்டதில, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லிச்சு. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மேக்கு, லினக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா விண்டோஸ் இதே மாரி 3க்கும் வந்து சொல்லியிருக்கு. ஸோ மேக்குக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த கோடு யூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்னன்னா ஃபைண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நேம் அவுட் டேர் அப்டிங்கிற ஃபோல்டர் நம்ம பார்த்துட்டு, அது வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கோட நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி, நீங்க டெர்மினல்ல ஹெச்பிசி டெர்மினல்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஈவன் விண்டோஸ் பவர் ஷெல்லுக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் பவர் ஷெல்லுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டாஸ்க்கும் இது இருக்கு. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, நான் விண்டோஸ்க்கு, டாஸ்க்கு, மேக்குக்கு இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழ வந்து அந்த கோட் நான் ஃபுல்லா இந்த அவுட்புட்ட அப்படியே நான் காப்பி பண்ணி நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த செகண்ட் அவுட்புட் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ தெளிவா இருக்குன்னா, இந்த அவுட்புட் நான் காப்பி பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நானு ஜஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா? இந்த லினக்ஸ்ல இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த லினக்ஸ் ஃபைல்ல இருக்கிறத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காப்பி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அ பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேயா? ஸோ இது வந்து ஹெச்பிசியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோல்டர் இருக்கு. எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பன் ஆட்டம் தான். ஸோ கார்பன் ஆட்டம் சிஸ்டம். ஸோ இது SN2ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுட் டயர் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. இருக்கிற இவ்ளோ கால்குலேஷன்ஸோட ஃபோல்டரோட ஃபைல்ஸோட சைஸ விட,
இந்த அவுட்டேயரோடது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 GB 2 GB அந்த மாதிரிலாம் இருக்கும். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தகுந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு காமிக்கக்கூடிய 7 இருக்கா. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய காமிக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பேரண்ட் லொக்கேஷன் போயிடுவோம். ஸோ இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா இதுதான் S1 S2 S3 S7 வழி இருக்குது. ஒரு S1குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவுட்டேயர் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த அவுட்டேயர் ஃபைல் நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய பேரண்ட் ஃபைல் எது இதுதான் எட்ஜுங்கிறது தான் பேரண்ட் ஃபைல். ஸோ அந்த பேரண்ட் ஃபைலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் லொக்கேஷனை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம டெர்மினலில் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் சரிங்களா, சிடி ஸ்பேஸ் அந்த லொக்கேஷன் கொடுத்து நம்ம என்டர்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிடி ஸ்பேஸ் அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி என்டர்னு கொடுத்துட்டோன்னா அந்த லொக்கேஷனுக்குள்ளே அது வந்து போயிடும். ஸோ எஸ்ஹெச் அப்படிங்கிற லொக்கேஷன் சரிங்களா, எஸ்ஹெச்ங்கிட்ட ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. அகம் நான் காப்பி பண்ண அந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டேயர் இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட்டு நான் போட்டுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்கும்ல சைஸ் இது பண்ணி சீக்கிரமாக டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா S4ல் அவுட்டேயர் இல்லை. அதே மாதிரி S5க்கு போய் பார்த்தா அவுட்டேயரும் இல்லை. S3லையும் அவுட்டேயர் கிடையாது. ஸோ அந்த அவுட்டேயர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு இல்லை. மற்ற எந்த அந்த அவுட்டேயர் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக எந்த பேரை போட்டாலும் அந்த பர்டிகுலர் பேர் இருக்கக்கூடிய ஃபைலோ ஃபோல்டரோ அது வந்து டெலிட் பண்ணிடும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதுதான் முக்கியமாக இந்த DSN2 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு தான் ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த DSN2ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் 7 இருக்கு. ஸோ ஒரு டிஎஸ்என்ல பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. 7 சிஸ்டம். ஸோ இந்த 7 சிஸ்டம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் பொசிஷன் பார்த்தோம்னா மொத்தம் 10 13 12 அந்த மாதிரி கார்பன் பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 கார்பன் பொசிஷன்ஸ் இருக்கா. ஸோ இதே மாதிரி ஒரு கார்பன் பொசிஷன்ஸ் இருக்குது. இது உள்ளுக்குள்ளே ஒருவரையும் அவுட் டேயர் இருக்குது. ஸோ இப்போ நான் அவுட் டேயர் நான் ஒன்று உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் டேயர் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதோடைய பேரண்ட் ஃபைலுக்கு நம்ம போயிடுறோம். ஓகே. ஸோ பேரண்ட் ஃபைல் என்னது இந்த DSN1 முன்னாடி ஃபைல். ஸோ 2DSN அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த பேரண்ட் ஃபைல் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம சிடி ஸ்பேஸ் அந்த லொக்கேஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா லொக்கேஷன் போட்டுட்டு என்டர் கொடுத்துட்டு அந்த கோடை நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அவுட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10னா 70. ஸோ 200 இருக்கிறனால இது கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். ரொம்ப பெருசாக இல்லை. நம்ம ஆனுவல் டெலிட் பண்ணுறதை விட இங்கே வந்து டைம் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஓட்டி விடுவோம். ஸோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபோல்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்டேயர் அப்படிங்கிற ஃபோல்டர் எல்லாத்துலேயும் ஃபைல்லையும் டெலிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஒன்ஸ் கால்குலேஷன் முடிச்சதுக்கப்புறமா இந்த அவுட்டேயர் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறையாவே உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்துச்சு, எவ்வளோ ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஹெச்பிசியில் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் கோடு. ஸோ நீங்கள் DU ஸ்பேஸ் டேஷ் SH ஸ்பேஸ் கோலன் அந்த இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லும். ஸோ ஸ்டோரேஜ் எவ்வளோ சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பேஸ்ட் ஆன் எவ்வளோ கன்சப்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி. ஸோ இது லினக்ஸ் சிஸ்டம்லேயே ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சொல்லியிருக்கு 1.4 TB ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எனக்கு 7 TB இருந்துச்சு. ஸோ இது வந்து 1.4 TBயாக மாறி இருக்கு. ஸோ அந்த அவுட்டேயர் ஃபைல் வந்து ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜ் வந்து இந்த அவுட்டேயர் ஃபைலில் தான் இருக்கும். ஒன்ஸ் கால்குலேஷன் முடிஞ்சிச்சுன்னா அது நமக்கு தேவையே இல்லை. அது வந்து லைக் பேராமீட்டர்ஸ் தான். அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ அது அடுத்தது ஃபர்தராக கால்குலேட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அவுட்டேயர் தேவைப்படும். இல்லைன்னா நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது வந்து லினக்ஸு கம்ப்யூட்டர் ஐ மீன் விண்டோஸு அது மாதிரி மேக் 3க்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் நான் புதுசாக நான் டிஎஃப்டி பற்றி ஹெச்பிசி பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னா நான் இந்த வீடியோ நான் போடுவேன். ஸோ அதனால் சேனலை வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே டாடா.